எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நான் எப்போதும் பேசுகிறத விட கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். இதை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே யோசித்தேன். இருந்தாலும் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு செஞ்சுருக்கேன். நான் என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். தளபதி ஃபேனில், அதனால் ஒரு குட்டி ஸ்டோரியோடைய ஆரம்பிக்கிறேன். நான் போன வாரம் கேரளாவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்கிட்டு திருப்பி சிங்கப்பூருக்கு வந்தேங்க. நான் சிங்கப்பூருக்கு லேண்ட் ஆகினேன். அன்றைக்கி நான் ஏர்போர்ட்டில் ரொம்ப நாளாக நான் மிஸ் பண்ணேன் காயா டோஸ்ட்டு. சிங்கப்பூர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டுட்டு நான் ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸியில் ஏறுறேன். எனக்கு இந்த டாக்ஸி அங்கிள்ஸு இல்லை சும்மா நம்ம எம்ஆர்டியில் மீட் பண்ணுற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்களோடலாம் இந்த இன்டெலிஜென்ட்டான கான்வர்சேஷன்ஸ், அவங்க கேள்வி கேட்பாங்க, இல்லை அவங்க நம்மளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி க்யூரியஸான கான்வர்சேஷன்ஸ் யாராவது என்னோட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த டாக்ஸி ஓட்டுற அங்கிள் ரொம்ப அழகாக எங்கே போயிட்டு வர, எங்கே போயிருக்க தம்பி, எப்படி ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு, இந்தியா போயிருக்கியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு அவர் பேச்ச ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்தோடனே என்ன சொன்னார்னா, வா இந்தியா டேம் ஹாட்னா அப்படின்றாரு. எனக்கு அந்த சிங்கிலீஷும் ஒரு வாரமாக கேட்காம திருப்பி சிங்கப்பூருக்கு வந்தோன்னே அந்த சிங்கிலீஷ் கேட்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவர் அப்படி கேட்டோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடப்பாவி, வயநாட்டில் பாவம் மழை பெஞ்சி நிலச்சரிவாகி மக்கள் உயிரிழப்புலாம் ஏற்பட்டிருக்கு. அங்கே இன்னும் மழை கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அங்கே குளிராக இருக்குது. இவர் என்னடா அங்கே சூடாக இருக்கான்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார் பேசுகிறத. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் நியூஸ் பேப்பரில் படித்தேன், அங்கே ஏதோ ஒரு பொண்ணை ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஒரு டாக்டரை ரேப் பண்ணாங்களாமே. அவனுங்க எப்படி பண்ணியிருக்கானுங்க, அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக காயமாக இருந்தது. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதான் இந்தியா இப்போ செம்ம சூடாக இருக்காமே, எல்லோரும் போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமே அப்படின்றாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு அவர் இந்தியா சூடாக இருக்குங்கும் போது என்ன மீன் பண்ணாருன்னு. அதுக்கு எனக்கு எப்படி ஒழுங்காக பதில் சொல்கிறதுன்னு அவ்வளோ கிளியராக தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா, ஆமாம் அங்கிள், அங்கே இந்தியா அப்படிங்கிற நாடு இன்னும் பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பான நாடு இல்லை. இது எப்போயாவது நடக்கிற ஒரு விஷயம் கூட கிடையாது. இப்போ ரொம்ப இது குளோபல் அட்டென்ஷன் பாப்புலராக போயிட்டுருக்கு. ஆனால் ஜெனரலாக இது இந்தியாவில் அடிக்கடி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் வருது அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் உடனே என்கிட்ட என்ன கேட்டார்னா, என் பையனோட ஃப்ரெண்டு ஒரு இந்தியன் பையன் தான், அவன் என்கிட்ட சொன்னான் இதெல்லாம் நார்த் இந்தியாவில் தான் நடக்கும், சவுத் இந்தியாவில் நடக்காதாமே அப்படின்னு சொன்னான். உண்மையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், சவுத் இந்தியாவில் கம்மியாக நடக்கிறது உண்மை தான், நார்த் இந்தியா அளவுக்கு நடக்கலைனாலும் இருந்தாலும் அங்கேயும் நடக்கும் அங்கிள். ப்ளஸ் சவுத் இந்தியா நார்த் இந்தியா நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நான் சவுத் இந்தியாவுக்கு தான் போயிட்டு வந்தேன், இருந்தாலும் நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இதானே நம்ம மனசுக்கு வந்துச்சு. அப்படின்னா இந்தியாங்கிறது முழுசாகவே இது ஒரு பிரச்சனை, இந்தியா முழுசாக ஒரு பிரச்சனைங்கிறது தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேங்க. அதுக்கு அவர் திருப்பி உடனே பதில் சொன்னார், ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை நான் படித்தேன், பஸ்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி. ஓடுற பஸ்லலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் என்ன சொன்னேன்னா, ஆமாம் அங்கிள், ஆனால் அது 2012 நடந்த விஷயம், அது நடந்து 12 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த பிரச்சனை இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் திருப்பி உடனே என்ன தெரியுமா பதில் சொன்னார். அவர் இங்கிலீஷில் சொன்னார், என்னடா 12 வருஷம் ஆச்சா, அப்பயும் கூட இன்னும் இவங்களை திருத்த முடியலையா அப்படின்னு கேட்டாருங்க. அவர் கேட்கும் போது அவர் டோனில் லைட்டாக அந்த ஒரு அரகன்ஸும் காண்டிசென்ஷனும் கலந்துருந்தாலும், ஒரு கான்சன்ட் கலந்த காண்டிசென்ஷன், யாரா இவனுங்க 12 வருஷமாக இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற ஒரு டோன் இருந்தாலும், அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், அதான உண்மை. உடனே அவரே திருப்பி சொன்னார், இவனுங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் தூக்கில் போடணும், அப்போ தான் திருப்பி வேற எவனும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் அமைதியாக ஆமாங்கல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே நான் யோசித்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2018 ஒரு குழந்தைய இந்த மாதிரி பண்ணதுனால ஒருத்தனை தூக்கில் போட்டாங்க. திருப்பி 2019 ஜார்க்கண்டில் ஒரு 3 வயசு பெண் குழந்தைய பண்ணதுனால அவனையும் தூக்கில் போட்டாங்க. 2019 ஹைதராபாத்தில் ஒரு 4 பேர் தப்பிச்சு ஓட பார்த்தானுங்க அப்படின்னு சொல்லி சுட்டாங்க. ஏன்னா அவனுங்களும் ரேப் கேஸில் அக்யூஸ்ட் ஆனவனுங்க. 2012 கூட அந்த கேஸில் பிடிப்பட்ட எல்லாரையும் தூக்கில் தான் போட்டாங்க. அந்த ஒரு பையன் மட்டும் 16 வயசு கீழே இருக்கிறதுனால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல. அப்போ தான் நான் யோசித்தேன், மரண தண்டனைலாம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க, ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி தான் பிரச்சனை, எடுகேஷன் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இதெல்லாம் எடுகேஷன் கம்மியாக இருக்கிற ரூரல் ஏரியாஸ், கிராம இடங்களில் தானே நடக்கணும்.
ஆனால் இந்தியாவில் உலகத்திலேயே த லீஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன்னு பார்த்தா இந்தியாவோட தலைநகரமாக இருக்கிற டெல்லி. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்தது கொல்கத்தாவில், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நடக்குது. அப்படின்னா இந்தியாவில் இதுக்கு சம்பந்தமான பாலியல் சம்பந்தமான கல்வி கம்மியாக இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படின்னா கல்வி இருந்துட்டும் அதே சமயத்தில் இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை இருந்தும் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது நம்மளோட கவனத்துக்கு வர குளோபல் அட்டென்ஷன் வர விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2-3 தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதில்ல, இதெல்லாம் பிடிப்படுற கேசஸ். ஏன்னா இந்தியாவில் ரேப் கேஸுன்னு சொன்னோன்னா வெறும் 31% ரேப் கேஸ் மட்டும்தான் அவங்க பிடிச்சி குற்றவாளிகளில் கூண்டில் தள்ளி அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்கங்கிறது நம்மளுக்கு புள்ளி விவரம் சொல்கிறதுங்க. அப்படின்னா இன்னும் குற்றவாளிகள் மத்தியில் தண்டனை சிவியராக இருந்தாலும் நாம் பிடிப்பட்டால் தானே தண்டனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 இந்தியா டுடே வெளியிட்ட ஒரு ஆய்வில் சமூகம் சார்ந்து தான் அவங்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை போலீஸார் எடுத்துக்கிறாங்க, அதுக்கான எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. தாழ்த்தப்பட்ட சமூகம், அதாவது தலித் விமன், அவங்க போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கும் போது போலீஸ் அந்த கேஸுக்கு எஃப்ஐஆரே போடாமல் அவங்கள துரத்தி விடுற சிச்சுவேஷன்ஸும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி கொடுமைகள், இந்த மாதிரி குற்றங்கள் ஒரு பெண்ணுக்கு செய்யப்படுதுன்னா அந்த பெண்ணை இந்திய சமுதாயம் எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிறது தாங்க ரொம்ப கவலையான விஷயம். இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஆளான பெண்களை அவங்க விக்டிம்ஸ், அவங்க குற்றவாளிகள் கிடையாது, இருந்தாலும் அவங்களே தப்பு செஞ்ச மாதிரி உன்னோட கற்பு அழிஞ்சிடுச்சு, அதனால நீ இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஈக்குவலாக வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளுறது இன்னும் இந்தியன் சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதில் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இந்தியா தான் பெண்களை தெய்வமாக கும்பிடுற நாடு, பாரத மாதா, பாரத தாயின்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி இருக்கிற நதிகளுக்கெல்லாம், உயிரினங்கள் எல்லாருக்கும் உயிர் கொடுக்குற நதிகளுக்கெல்லாம் கங்கை யமுனைன்னு பேர் வைப்பானுங்க. ஆனால் கங்கை யமுனை இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே த மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்ஸ், மிக அழுக்கான ரிவர்ஸ் உலகத்திலே என்னன்னா கங்கை. எப்படி கங்கை எங்களுக்கு தாய் மாதிரி, நாங்கள் அதனால தான் அதுக்கு பெண் பேர் வச்சுருக்கோம், ஏன்னா அது இந்த நாட்டுக்கே உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி அது மேலே போடுறாங்களோ, அதே மாதிரி தாங்க இன்றைக்கி வரைக்கும் இந்திய சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கங்கை ஆறை பற்றி படிக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர் எழுதின சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புக்கு ஒரு தடவை படித்தேன். அந்த புக்கில் வர மெயின் கேரக்டரோட பேரும் கங்கா தான். அவர் 1970 எழுதியிருக்காருங்க. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அது அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, கங்கா அப்படிங்கிற அந்த மெயின் கேரக்டர் ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோட விக்டிம். அதாவது அவங்க இளம் வயசுலேயே எவனோ ஒருத்தன் அவங்கள செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிட்டான். ஆனால் அவங்க சொந்த குடும்பத்தினரே அதுக்காக அவங்கள ஷேம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதனால இந்த சமூகமும் அவங்க குடும்பத்தினரும் அவங்களோட தாயாரும் அவங்களோட அந்த மாமாவும் அவங்கள என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் எழுதியிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த புத்தகம், அந்த தமிழ் எழுத்தாளர் எழுதின புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. 50 வருஷமாக இந்த சமூகம் இந்த ஆஸ்பெக்டில், அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுற பெண்கள் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் 50 வருஷமாக இந்த சமூகம் இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அந்த புத்தகம் நான் நினைக்கிறேங்க. நான் இந்த மாதிரி கிளாசிக் புக்ஸ் படிக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு த பிக்கஸ்ட் பெனிஃபிட் ஃபார் மீ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மனித சமுதாயம், மனிதர்கள் நம்ம எவ்வளோதான் நவீனத்தை நோக்கி போனாலும், எவ்வளோதான் மாடர்னிட்டியை நோக்கி போனாலும், நம்ம தொழில்நுட்பம் எவ்வளோதான் வளர்ந்தாலும், நம்ம எப்படி ஒரு மைண்ட் செட் ரீதியாக நம்ம எல்லாருமே நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப ப்ரோக்ரெசிவாக இருக்கும், நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் இந்த மாதிரி கிளாசிக் புக்ஸ், பழங்காலத்து கவிஞர்கள், இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், அவங்களோட புத்தகத்தை படிக்கிறது மூலமாக எனக்கு புரிகிற முதல் விஷயம் என்னென்னா, நம்மலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. மனிதர்கள் எல்லாமே நம்ம ஏதோ ஒரு வகையில் பிற்போக்குவாதிகள் தான். நம்ம அப்போ இருந்த சமூகமும் இப்போ இருந்த சமூகமும் அவ்வளோ வித்தியாசம்லாம் கிடையாது. அப்போது செய்தித்தாளில்
செஞ்சுக்கிட்டு இருந்த பிற்போக்குத்தனத்தை தான் இப்போ நம்ம சமூக ஊடகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு புரியுங்க. ஏன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஜெயகாந்தன் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார்ல, இந்த சமுதாயம் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாரு, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுற பெண்ணை அவள் தப்பு கூட கிடையாது, இருந்தாலும் அவளை எப்படி போட்டு கொடுமைப்படுத்துது பாரு அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருக்காருல. அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காருன்னா 1921 இறந்தாருங்க சுப்பிரமணிய பாரதியார். அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த பாரதியார் எழுதியிருக்காரு, நான் ஒரு தடவை படித்தேன். ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்மையும் கற்பழிந்திடாதோ, நானற்ற வார்த்தை அன்றோ, வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று இவ்வுலகோர் கதைக்கின்றாரே அப்படின்னு அவர் எழுதியிருக்காருங்க. அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சமூகத்தை பார்த்து ஒரு கவிஞன் கேள்வி கேட்டிருக்கான், ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே பெண்மையும் கற்பழிந்திடாதோன்னு. அதாவது நீ இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறல்ல, அது இப்போ ஒரு பொண்ணுக்கு கற்பு அழிஞ்சிடுச்சுன்னா அவள் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி, ஆனால் அந்த கற்பு அழிஞ்சதுக்கு ஒரு ஆணும் கற்பை விட்டு தவறு செஞ்சதுனால தானே அந்த சேஸ்ட், அந்த கற்புங்கிற விஷயத்த நீ ஒரு சமமாக வைடா எல்லாருக்கும், அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாருங்க. எனக்கு இதில் இருக்கிற மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இது எழுதி 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள் புக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் ஏன் இந்தியாவில் இன்றைக்கி வரைக்கும் இந்த ரேப் கல்ச்சர் இன்னும் இந்தியாவில் பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸார் எல்லா ரேப் கேஸஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வெறும் 31% அக்யூஸ்ட் ரேபிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கப்படுது. அப்படின்னா 2013 நம்ம நிர்பயா ஆக்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயே பில் பாஸ் பண்ணிட்டாலும் அந்த நாட்டில் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கப்படுறது கிடையாது. இதை எல்லாத்தையும் தாண்டி ஜெயகாந்தன், பாரதியார் மாதிரி பல பேர் எழுதிட்டு போனாலும் இன்றைக்கி வரைக்கும் குற்றம் செஞ்சவனை விட்டுட்டு அந்த குற்றத்துக்கு ஆளானவ ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணையே இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணுறது, அதாவது அந்த விக்டிமை ப்ளேம் பண்ணுற மைண்ட் செட் இந்தியாவில் பரவலாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தவறுகள் நடக்குது. அதனால் இந்தியா அப்படிங்கிற நாடு வெறும் அரசாங்கத்தோட இயலாமையினால தான், அரசாங்கம் போதுமான சட்டம் வைக்கல, போலீஸார் போதுமான விஷயம் செய்யலை, அரசாங்கம் எல்லாருக்கும் கல்வி கொடுக்கல அப்படிங்கிறது ப்ளேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்கள், இந்திய சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளோதான் பெண்களை நாங்கள் கும்பிடுறோன்னு சொன்னாலும் அது எல்லாம் இன்னும் பொய்யா தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுற பெண் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையிறதும் அதிகரிக்கிறதும் நிர்ணயிக்கப்படும். அந்த டாக்ஸி டிரைவர் அங்கிளோட நான் பேசுனதுனால எனக்கு யோசனையும் நான் சேகரித்த இன்ஃபர்மேஷனும் இதுதாங்க. உங்களுக்கும் இந்த விஷயத்து சம்மந்தமாக கருத்துக்கள் இருந்தால் அதை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட பகிர்ந்துக்கங்க. இந்த வாரம் இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி எவ்வளோதான் மோசமான விஷயங்கள், இந்த உலகமே மோசம் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாகவே இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.